எத்தனை நேரம் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் இந்த தடவை வரதுதான் அப்படியே பெருமையா இருக்கு. மேனகா, தெருவுல வர முடியல, எல்லாரும் மேனகா ஏன் மேனகான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பெருமையா பேசுறாவம்மா. எம்மா மக்கா, மக்கா என் செல்ல உன்னை நினைச்சாலே எனக்கு இப்ப என்ன பெருமையா இருக்கு தெரியுமா மக்கா? எல்லாம் என் கடமைம்மா. ஏன் மக்கா இப்படி வாசல்ல நிக்க? வா வீட்டுக்குள்ள வா. வாரம்மா, நான் என்ன வர மாட்டேன்னா சொன்னேன். என் செல்ல என் பிள்ளையால எனக்கு இன்னைக்கு ஊருக்குள்ள என்ன பெருமை. வா மக்கா வீட்டுக்குள்ள வா. எதே மேனகா வீட்டுக்குள்ள வர விடாதீங்க, அங்கேயே நிக்க சொல்லுங்க. என் மகளை வீட்டுக்குள்ள வர சொல்லக்கூடாதா? பாத்தியம்மா மைனிகரியே, என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுதாவோ? மர்மளா, என் மர்மளா என்ன சொல்லுது? இது ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. பாத்தியம்மா, என்னவோ மர்மவன்னு பெருமையா பேசிட்டு இருந்தியே. உன் மவ இன்னைக்கு ஊரு பூரா என்ன பெருமையா பேசுதாவோ. ஆனா மைனிகரி என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுதாவோ பாத்தியம்மா. எடி அது ஒண்ணு இல்ல மக்கா. ஏம்மா நீ இப்படி எல்லாம் சும்மா சமாளிக்காதம்மா. மைனிகரிய பத்தி எனக்கு தான் தெரியும், அவ எப்படியாப்பட்டவன்னு. எதே வழி விடுங்க. எதே வழி விடுங்க தே, என் சம்பந்திகாரிக்கு ஆரத்தி எடுக்கணும்ல. ஆரத்தியா? என் மவளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் மருமோள. இது என்னதே நீங்க முதல்ல வழிய விடுங்க. என் சம்பந்திகாரி எவ்வளவு நேரமா வாசல்லே நின்னுட்டு இருக்கா, அவளுக்கு கால் வலிக்காதா? ஆமா மருமோள. இடி பாத்தியடி என்னமோ சொன்னீங்க மருமோள பத்தி. உனக்கு ஆரத்தி எடுக்கிறதுனா வீட்டுக்குள்ள வர விட்டுறாதே, வீட்டு வாசல்லே நிக்க வைங்கன்னு என் மருமோ சொல்லியிருக்கா. சரிம்மா, உன் மருமோள ரொம்ப புகழாத, கொஞ்சம் வழிய விட்டு நில்லு. சூடம் அப்புறம் கரைஞ்சிட போகுது, ஆரத்தி எடுக்கணும்ல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, மைனி கண்ணு, சும்மா இரு. எல்லா கண்ணு ஒளிஞ்சு போகட்டும். மேனகா ஆரத்தி எடுத்தாச்சு, இப்ப வீட்டுக்குள்ள போலாம். சரிங்க மைனி. சொப்பா ஊர் பூரா என் சம்பந்திகாரிய பத்தி தான் ஒரே பேச்சு. அவ மேல ஊரு கண்ணே பட்டிருக்கும், இப்ப எல்லா கண்ணும் போயிருக்கும். பாத்தியம்மா, என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்ச என் மைனியவே எனக்கு ஆரத்தி எடுக்க வச்சுட்டேன் பாத்தியா? இப்பதான் என்ன நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எடி மக்கா, உண்மையாவே இப்பதான் எனக்கு உன்னை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குடி. சரி வீட்டுக்குள்ள போவோம் வா. அதான் மேனகா. என்ன செய்ய, எல்லாம் என் தலையெழுத்து. போச்சு எல்லாம் போச்சு. ஊருக்குள்ள தெருவுக்குள்ள இருந்த என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. என்ன செய்ய கடவுளே, நான் நல்லா தானே இருந்தேன். கடைசியில என் நிலைமையை இப்படி ஆக்கி விட்டுட்டியே. இப்படி புலம்ப விட்டுட்டாளா? உன்னை யாருடி புலம்ப சொன்னா? அமைதியா இருக்க வேண்டியதானே? வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணுமா? நீர் முதல்ல வாயை மூடும். இத்தனை நாளா இத்தனை வருஷமா தெருவுக்குள்ள எவ்வளவு நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தேன். நல்ல மாமியார் கமலாக்கா, நல்ல மனுஷி கமலாக்கான்னு எல்லாரும் என்ன சொல்லுவாவோ. ஆனா இப்போ தெருவுல தலை காட்ட முடியல. இந்த படுபாவி பேதில போவா, அவ மட்டும் இன்னொரு நேரம் என் கையில கிடைக்கட்டும். என்னமோ கொலை குத்தம் பண்ணின மாதிரி இல்லடி, இப்படி என்ன சேர்ல உட்காந்து வச்சு கயிறை வச்சு கெட்டி வச்சிருக்க. ஓஹோ, கொலை குத்தமா? இன்னும் அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு அவ மட்டும் என் கையில கிடைச்சா ஏடி, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? என்னது, நான் என்ன பண்ணுவேனாவா? இவ்வளவுக்கு காரணம் நீர்தான். அந்த பேதில போவா நம்ம வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்ச அன்னைக்கே நான் உமர் கிட்ட சொன்னேன், இவளை வெளியே துரத்தி விடுன்னு. நீர் கேட்டீரா? என்னமோ தங்கச்சின்னு அப்படியே உயிரை ஒட்டிரு. ஊர் உலகத்துல வேற யாருக்குமே அக்கா தங்கச்சி இல்லாத மாதிரியும் என்னமோ இவருக்கு மட்டும்தான் அப்படியே தங்கச்சி அதிசயமா வந்திருக்க மாதிரில கடந்து குதிச்சுட்டு கிடந்தீரு. ஏடி, கமலா சொல்றது கேளு, தயவு செஞ்சு கயிறு அவுத்து விடுடி. கயிறு அவுத்து விட்டா அப்படியே வெளியே போய் யார்கிட்டயாவது பாட்டு பேசிக்கிட்டு நிப்பீரு. என்னால தெருவுல தலை கட்ட முடியுதா? எல்லாத்துக்கும் காரணம் நீரும் ஒவ்வொரு தொங்கச்சியும் தான். ஏடி, அவ ஏதோ பைத்தியகாரத்தனமா ஏதோ பண்ணிவிட்டாட்டி, அதுக்குன்னு. பைத்தியகாரத்தனமா அவ பண்ணிவிட்டாளா? கடைசியில எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியகாரி ஆக்கிருக்கியோ. இந்நேரம் என் குடும்பத்துல இருந்து யாராவது அண்ணன் தம்பி தங்கச்சின்னு யாராவது வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போயிருந்தவன்னா என்ன நீரு சும்மா விடுவீரா? உன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா, உன் தம்பி இப்படி பண்ணிட்டா, என்னால வெளியே தலை காட்ட முடியல, என் மான மரியாதை போச்சுன்னு என்ன போட்டு என்ன டார்ச்சர் பண்ணி இருப்பீரு. என்னமோ நாங்க பெரிய திட்டம் போட்டு உமர் அப்படியே பழி வாங்கின மாதிரிலாம் நீங்க தெருவழியே பேசிட்டு திரிவீரு. ஏடி, என்ன ஏட்டி பேட்டி நடக்குது? உண்மைதானே? வாயை திறந்து பதில சொல்லும். இந்நேரம் என் குடும்பத்துல இருந்து யாராவது வந்து இத மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போயிருந்தவனா என்ன இந்த வீட்டுல இருக்க விடுவீரா, இல்ல இந்த தெருவுல தான் நடமாட விட்டுருப்பீரா? ஒரு மடக்கு தண்ணி என்ன நிம்மதியா குடிக்க விட்டுருப்பீரா? ஏடி, நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன். ஆமா, அப்படியே ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு. எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அப்படியே ஊரு பூரா தம்பட்டம் போடுவீரு. இந்நேரம் உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அது 4 சோத்துக்குள்ள இருந்திருக்கும். பேசதுக்கு வந்துட்டாரு மனுஷன். அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் உமர்கிட்ட சொன்னேன், நம்ம கஷ்டப்பட்டு இருந்த நேரமெல்லாம் ஒரு மனுஷன் வந்து எட்டி பார்க்கல. இப்ப என்ன தங்கச்சின்னு ஒருத்தி வந்திருக்கா, அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தும்னு
கேட்டீரா? என்னமோ பாசமலர் தங்கச்சி மாதிரியும் வானத்துல இருந்து என்னமோ தங்கச்சி கீழே குதிச்சிருக்க மாதிரியும் என்னையும் என் தங்கச்சியும் பிரிச்சிடாத, நாங்க அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க, நாங்க ஒத்துமையா இருப்போம் அப்படி இப்படின்னு சொன்னீர. இன்னைக்கு அந்த தொங்கச்சி என்ன வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணிவிட்டு போயிட்டா. நான் பிள்ளைய 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெறும்போது கூட நான் இவ்வளவு கஷ்டப்படல. கொஞ்ச நாள் இங்க இருந்துகிட்டு என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டா. தெருல போகப்பட்ட வரப்பட்ட எல்லாரும் என் முந்தில காரி துப்புதா. உன் சம்மந்திக்காரி தானே, உன் சம்மந்திக்காரி தானே கேட்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லி மாறல. தயவு செஞ்சு கயிறு அவுத்த விடட்டி. கயிறு அவுத்து விடணுமா? இன்னொரு நேரம் கயிறு அவுத்து விடணும் உமர் வாயில இருந்து வந்துச்சு, வாயிலேயே கயிறை வச்சு கெட்டி விடுவேன், ஜாக்கிரதை. உமர் தங்கச்சி பண்ணின வேலையில நான் அவ்வளவு வயிறு கொதிச்சுட்டே கிடக்கேன். என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், மனசெல்லாம் என்ன சங்கடமா இருக்கு. மலர் வேற பார்வதி பாட்டி வீட்டுல இருக்கா. என் அவங்கிட்ட போன் பண்ணி எதுவும் சொல்லிடக்கூடாது, என் அவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவதான் என்கிட்ட சொன்னா. ஆனா ஏதாவது ஒரு நேரத்துல மறந்து போய் அவ சொன்னாலும் சொல்லி விடுவாளோ. அவ சொல்லிட்டானா அவ்வளவுதான், என் அம்மாவை போன் பண்ணி என்ன ஏசி விடுவாட. யாரு எவருன்னு தெரியாம சொந்த பந்தக்காரங்க நீ வீட்டுக்குள்ள எதுக்கு ஏத்துட்டமா நீ என்னெல்லாம் ஏசுவா. சரி என்ன செய்ய, எல்லாம் தலையெழுத்து, எல்லாத்தையும் வாங்கிக்கிட வேண்டியதான். மீன் கறக்க வெள மீன் அளவோல கொண்டு வந்திருக்கா. நான் அழகா மீனை வாங்கி குழம்பு வச்சிருப்பேன். பியாதில போவானால தெருவுல நடக்க கழியாதனால என்னால மீன் கடைக்கு கூட போக முடியல. கமலா, நான் வேணா மீன் கடைக்கு போய் மீனை வாங்கிட்டு வரட்டா? ஓஹோ, மீன் கடைக்கு போறீங்க? மீன் கடைக்கு அப்படி சொன்னா அவுத்து விட்டுருவேன்னு பாத்தீரா? இன்னைக்கு நான் பழைய கஞ்சியை குடிச்சாலும் பரவாயில்ல, உம்மர் அன்னைக்கு அவுத்தே விட மாட்டோம்ல. ஐயோ போச்சு, என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து எனக்கு நிம்மதி இல்லாம ஆக்கி விட்டுட்டு போயிட்டாள. இப்படி என்ன புலம்ப வச்சுட்டு போயிட்டாள. அவள நல்லா இருப்பாளா? நாசமா போவ. ஒவ்வொன்னா நினைச்சு பார்க்க கோபம் வருது. இவ் மனுஷா, உமர் தங்கச்சி நல்லா இருப்பாளா? நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு அவ மவளை நம்ம வீட்டு மருமகளை ஆக்கலாம்னு ஏதோ திட்டம் போட்டு கிடந்தா. அதெல்லாம் முடியல. அந்த ஆள் அங்க இருந்து பாரதி பாட்டி வீட்டுக்கு போனா, அங்க போய் பாரதி பாட்டி வீட்டோட சொத்தையெல்லாம் அமுக்கலாம்னு பார்த்தா என்ன மனுஷி அவ, என்ன பொம்பளாவா? இப்படிதான் வீடு வீடா தெரியவாளோ. நல்லா வந்து கிடைச்சிருக்கா தங்கச்சி தொங்கச்சின்னு. உமருக்கெல்லாம் ஒரு நல்ல தங்கச்சி கிடைச்சிருந்தான்னா என்னெல்லாம் மதிப்பீரா? ஏடி கமலா, கயிறு அவுத்தே விட மாட்டோம்ல. என்னால என் வீட்டுல கூட நிம்மதியா இருக்க விடாம இப்படி புலம்ப விட்டுட்டு போயிட்டாளே. சொப்பா கடவுளே, இந்த மனுஷன் வெளியே போயிருந்தார்ல, அந்த நேரம் அவன் தங்கச்சி 3 முடிய அப்படியே தரிச்சு எடுத்திருந்திருக்கணும். வாய்ப்பு கிடைச்சு நான் தவற விட்டுட்டேனே. எது எப்படியோ அன்னைக்கு கூட்டத்துல ஒரு 4 மிதி மிதிச்சா அவளை. அது வரைக்கும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் அவ மட்டும் இன்னொரு நேரம் என் கண்ணுல மாட்டட்டும். கரும்பு ஜூஸ் புளிவாவல்ல அந்த மாதிரி புளிஞ்சு விடுதேன் அவளை. ஐயோ, என் மானத்தை வாங்கி போட்டு போயிட்டாளே. ஏக்காங்க நம்ம தெருவுல யார் வீட்லயுமே எங்க நாட்டுக்கோழி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம முட்டையெல்லாம் கடையில எல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்கோம். அது எனக்கு தெரியாமலா இருக்கு கீதா. சரி, உனக்கு தெரிஞ்ச யார் வீட்லயாவது கோழி ஏதாவது இருக்கா, சரி முட்டை ஏதாவது வாங்கலாமான்னு தான் கேட்டேன் பாத்துக்க. ஏக்கா எனக்கு தெரிஞ்சு இங்க நம்ம தெருவுல எதுவும் இல்ல. ஆனா தெற்கு தெருவுல நம்ம லட்சுமி அக்கா வீட்டுல 2 கோழி நிக்குக்கா. அப்படியே கீதா, லட்சுமி வீட்டுல கோழி இருக்கா? ஆமாக்கா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சந்தையில இருந்து வாங்கி விட்டுருக்காவலாம். நான் போன வாரம் போல அந்த பக்கம் போனோம்ல, அப்ப அவ வீட்டு முன்னாடி 2 கோழி நின்னுச்சு. நானே இது யார் கோழி லட்சுமி அக்கான்னு கேட்ட உடனே அந்த அக்கா தான் சொன்னாவோ, நான் தான் வாங்கி விட்டுருக்கேன், 2 அண்ணன் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தேன் பாத்துக்கான்னு சொல்லிட்டு இருந்தாவ பாத்துடுங்க. ஏக்கா, அப்ப லட்சுமி அக்கட்ட வேணா நாட்டுக்கோழி முட்டை இருக்கான்னு கேட்டு பாக்கட்டா? கீதா, அந்த லட்சுமி அங்கிட்ட பேச மாட்டாளா? அவ பேசணும், என்ன பேசாவளி போனா உங்களுக்கு என்னக்கா? நான் முட்டை தானே கேட்க போறேன். இப்ப நான் என்ன வாசிலே போய் கேட்க போறேன்? ரூபா கொடுத்ததுன்னா முட்டையை வாங்க போறோம். அப்படி சொல்லுதியா கீதா? ஆமாக்கா, வாசில கேட்டதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ரூபாய்க்கு தானே கேட்க போறோம். நான் கேட்டு பக்கம் விடுங்க. சரி கீதா, அப்போ ஒரு 10 முட்டை கிடைச்சா கூட வாங்கிட்டு வாங்க. சரிக்கா, கவலையை விடுங்க, நான் வாங்கிட்டு வந்துறேன். ஏன் சின்னம்மாவை தான் ஒரே குறுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு கிடந்தா பத்துக்க. சரி, நாட்டுக்கோழி முட்டையை ஒரு 5 வாங்கி எடுத்து வச்சு கொடுத்தா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்தியா, அதுக்கு தான் கேட்ட மத்துக்க. ஏக்கா, அதான் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டோம்ல, நீங்க கவலையை விடுங்க. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? ஏக்கா, இது கமலா சத்த மாதிரில இருக்கு. ஆமா கீதா, கமலா சத்தமே தான். ஐயோ, அந்த அண்ணன் அடிச்சு போட்டாரோ? என்ன கீதா சொல்லுத? ஆமாக்கா, அந்த சுப்பு இருக்கால, அவளால கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு பாத்தியா, அந்த கோவத்துல அந்த அண்ணே கமலாக்காவை அடிச்சு போட்டாரா என்னவோ. அத்தாடி, இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க நம்ம கமலாக்காவை போய் காப்பாத்துவோம். கமலா, கமலா, கமலா என்னாச்சு? ஏக்கா, கமலா, உன் மாப்பிள்ளை கோவத்துல அடிச்சு போட்டாரா உன்ன? மாப்பிள்ளை அடிச்சு போட்டாராவா? மரணக்கா, கொஞ்சம்
ஆயிடுச்சா, அதனாலதான் ஓடி வந்து பார்க்க வந்த மத்துக்க. இங்க வந்து பார்த்தா ராச பண்ணி அழுதுட்டு கிடக்காரு. ஏக்கா, அப்ப நீங்க தான் அந்த அண்ணனை அடிச்சு போட்டீங்களோ? ஆமா, அவரை அடிச்சு வர போடணும். பேசாம இருப்பியா? எரியுது, வயிறு எரியுது எனக்கு. தெருவுல என்னால தலை காட்ட முடியலக்கா. அந்த சுப்பு இருக்கான சுப்பு, அவ பண்ண வேலையால வீட்டை விட்டு என்னால வெளியே தலை காட்ட முடியலக்கா. ஒரு கடைக்கு போய் பால் பாக்கெட் கூட என்னால வாங்க போக முடியல. வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சாலே தெருல போகப்பட்ட வரப்பட்ட எல்லாரும் என்ன கூப்பிட்டு கேட்கா, அந்த சுப்புங்க பட்டவா உன் சம்மந்திக்காரி தானே, உன் மாப்பிளைக்கு தங்கச்சியாம இப்படி பண்ணி போட்டால, அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி என்ன போட்டு கேட்காவாக்கா. எனக்கு என்ன அசிங்கமா இருக்கு தெரியுமாக்கா? மீன் கடைக்கு போக முடியல. அதுக்குன்னு உன் மாப்பிள்ளை எனக்கு இப்படி கட்டி வச்சிருக்க. நான் இப்படி சங்கடப்பட்டு புலம்பது எல்லாத்தையும் இந்த மனுஷன் காது கொடுத்து கேட்கணும்லக்கா. நான் பாட்டுக்கு ஒத்தையில புலம்பிட்டு கிடந்தா என்ன பிரயோஜனம்? அதான் சேர போட்டு உட்காந்து வச்சு கயிறை கட்டி வச்சிருக்கேன். நான் அழுது புலம்பப்பட்டது, அப்புறம் நான் கோவத்துல சத்தம் போட்டது எல்லாத்தையும் இந்த மனுஷன் கேட்கட்டும்னு நான் ஒத்தையில வீட்டுல கிடந்து புலம்பட்டோம்லக்கா. ஏக்கா, நல்ல ஐடியா தான். நீங்க புலம்பல்ல தண்ணி கண்ணீரை விட்டு கதறலாம் செய்றாரு. அதான் கதறட்டும்னு சொல்லிட்டு கிடக்கம்ல. அதுக்குன்னு ஒரு மனுஷன் இப்படியே கட்டி போட்டு வச்சிருப்ப. என்னன்னு இதெல்லாம்? தங்கச்சி, என் நிலைமைய பாத்தியாமா? அவ அப்படி பண்ணினான்னா அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனாவா? அவளை அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருந்தீர்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏ கமலா, கொஞ்சம் பேசாம இருயா. இது எப்படிதான் பேசாம இருக்க? அவ பாட்டுக்கு திரும்புல பண்ணிட்டு போயிட்டா. இப்ப என் பேர்லக்கா ஊரு பூரா நாரி போய் கிடக்கு. இக்க உங்க பேரு நாரி போச்சுன்னு யாரு சொன்னா? யாரு சொல்லணும்? அதான் சொன்னோம்ல, என்னால தெருவுல நடக்க கழியலன்னு. இங்க பாரு கமலா, சும்மா சொன்னதையே சொல்லிட்டு கிடக்காத, கொஞ்சம் வலிய விடு. ஏக்கா, இந்த கயிறெல்லாம் நீங்க அவுத்து விட்டியா, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிரும் பாத்துடுங்க. ஏன் வலிய விடு கமலா, சும்மா சொன்னதையே சொல்லிட்டு கிடக்க. அதானே, வீடு குடும்பம் இருந்தா பல பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதுக்குன்னு இப்படியா? இப்படியானா அன்னைக்கு என் பேச கேட்டுறோம்ல அந்த மனுஷன். சரிம்மா, கேட்கல, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. அதுக்குன்னு கீதா இப்படி பேசிட்டு இருந்தாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. கீதா, அந்த பக்கம் என்ன கையை அவுத்து விடுதே, நீங்க தப்பிச்சு போயிருங்க. என்னம்மா கீதா? இனி நான் சொன்னது உங்க காதுல விழலையா? பேசிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. ஏக்கா விடுங்கக்கா, கையை விடுங்கக்கா. பேசாம இருக்கமலா. கீதா, என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் கயிறு அவுத்து போட்டாச்சு, எந்திரிங்கனே, எந்திரிச்சு வெளியே போங்க. என் கீதா, இப்ப நான் வெளியே எந்திரிச்சு போனோம்னா என் பொண்டாட்டி என் கழுத்திலே மிதிச்சு போடுவா. மரகதக்கா கமலக்காவை பிடிச்சு வச்சிருக்காவல்ல, நீங்க எந்திரிச்சு போங்கனே. என்ன இப்படி கண்ணீர் விட்டு கதறாதீங்க, முதல்ல எந்திரிங்க, எந்திரிச்சு வெளியே போங்க. ஏ மனுஷா, நீர் மட்டும் எந்திரிச்சு போனேரு. ஏய் அம்மா, அந்த அண்ணன் அக்காவுக்கு என்ன கண்ணு பயப்படுறாரு? என்ன தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கனே. என்ன துவாப்புல தேங்காய் வெட்டதுக்கு ஆள் வந்திருக்காவனே, உங்களை சீக்கிரமா வர சொல்லி போன் பண்ணி சொன்னா வந்துடுங்க. சீக்கிரம் கிளம்புங்கனே. தேங்காய் விட்டதுக்கா? ஆமாண்ணே, சீக்கிரமா கிளம்புங்க. சரி கீதா. சூப்பரா, அந்த அண்ணனை எழுப்பி கிளப்ப வைக்கிறதுக்குள்ள எப்பா. எம்மாடி கீதா, என்னண்ணே கை தவிர்த்து விட்டுனா இந்த மனுஷன் எந்திரிச்சு போறாரு பாரு. கமலா, கொஞ்சம் பேசாம இரு. ஏக்கா, நான் எவ்வளவு சங்கடப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், நீ கொஞ்சம் பேசாம இரு. கீதா, அது வந்து எங்க வீட்டு தென்னந்தோப்புல 2 நாளைக்கு முன்னாடி தானே தேங்காய் வெட்டணும். ஐயோ, இந்த அண்ணனை கமலா கிட்ட இருந்து காப்பாத்தலாம்னு நம்ம ஒண்ணு சொன்னா இந்த அண்ணன் வேற. ஏன்னு முதல்ல இங்க கிளம்புங்கனே. எந்த தோப்புலயாவது தேங்காய் விளைஞ்சு கிடக்கும், அதை போய் வெட்டுங்க போங்கனே. யப்பாடா, இக்க கையை விடுங்கக்கா. இக்க ஊர் உலகத்துல இல்லாத பிரச்சனையாக்கா. ஏங்க இப்படி டென்ஷன் ஆயிட்டு கிடக்கிய? பின்ன எனக்குதா வெளியே தலை காட்ட முடியல, தெருவுல நடக்க முடியல. வரப்பட்டவ போகப்பட்ட எல்லாரும் என்ன கூப்பிட்டு ஏதோ துக்கம் விசாரிக்க மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காவோ. விசாரிச்சா உடனே பதில சொல்லு. உன்னால பதில சொல்ல முடியலையா? பேசாம வாயை மூடிட்டு வர வேண்டியதானே. அவ என்ன நினைப்பாவோ, தெருல போகப்பட்டவ என்ன நினைப்பாவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளால வாழவே முடியாது கமலா. பாவம், அந்த மனுஷன் எப்படி உட்கார வச்சு கெட்டி வச்சிருக்க. பின்ன என்னக்கா, என் பேச்சை கேட்காத மனுஷன் நான் படக்கூடிய கஷ்டத்தை அவரும் பட்டுதானே ஆகணும். இங்க பாரு, இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. ஆமாக்கா, இது நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். சும்மா அதே போட்டு நினைச்சிட்டு கிடந்தானே நம்மளால ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்க முடியாதுக்கா. உங்க சம்மந்தியாரி அவ பாட்டுக்கு போயிட்டா. இப்ப கடைசியில நீங்க தானே கிடந்து சண்டை போட்டு அடக்கிய. பேசாம எல்லாத்தையும் துறதிக்கு போட்டுட்டு உள்ள வேலையை பாக்குறதுக்கு இல்ல. பாவம் அந்த அண்ணன். இனி எவ்வளவு சொந்தக்காரி பந்தக்காரின்னு வீட்டு பக்கம் வரட்டும். வீட்டு பக்கம் என்ன, இந்த தெரு பக்கம் இல்ல இந்த ஊரு பக்கம் எவ்வளவு வரட்டும். சாணியை கரைச்சு தலையில ஊத்தி விடுதேன். வந்து சேருதாடுவ பாரு நமக்குன்னு. என்ன செய்யக்கா, வாழ்க்கைனா சில அடிகள் எல்லாம் உள்ளதான் செய்யும். இப்ப தெருவுல வரும்போது எல்லாரும் வந்துட்டு பேசினாங்களா? ஆமா, ஒரு ஆளு பாக்கி இல்லாம எல்லாரும் பேசினாவமா. சொல்ல போனா எல்லாரும் அவங்க வீட்டுல கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாவமா. என்னட்டு சொல்லுதே, அவரவர் கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட சொன்னாவளா? ஆமாமா, நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பேன்னு. ஒரே ஃபேன்ஸ் தான் தெரியுமா? யாமக்கா, ஒரே புழுக்கமா இருக்கோ. ஃபேனு 2-3 நாளைக்கு முன்னாடி ரிப்பேர் ஆயிட்டு பத்துக்க ஓடவே இல்ல.
அந்தால நேற்றுக்கு தான் நேரம் கிடைச்சுன்னு உங்க அண்ணன் கடையில கொண்டு போய் கொடுத்துருக்கான். எப்படி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சரி பண்ணி வாங்கிட்டு வந்துருவான் என்ன? ஏமா நான் ஃபேன் சொல்லல, ஃபேன்ஸ்மா அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இது ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அதுக்கு எப்படி இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கா? ஏமா அதான் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டோம்ல, அந்த பேச்ச விடு. பியானு சாயங்காலத்துக்கு கொண்டு வந்துட வேண்டிய உங்க அண்ணே. ஏமா அந்த பேச்ச விடுன்னு சொல்லுதம்ல, எனக்கு பியானோ வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். எடி இத்தனை வருஷத்துல இப்பதான் நீ வேண்டாம்னு ஒரு வார்த்தையே சொல்லிருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. நான் சரி பண்ணுதம்மா. இது 2 நாளா ஒரே கால குத்து எடுக்க பத்துக்க, ஒரே கால வலி, அப்புறம் அந்த தோள்பட்டைகிட்டையும் ஒரே வலி மக்கா. ஏமா நான் இத சொல்லணுமா? நீ நமக்கா சொன்ன என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணி விடுதேன்னு. ஏமா வீட்டுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை சொல்லு, நான் சரி பண்ணி விடுதேன்னு தானே சொல்லுதேன். இதே சொல்லு மருமோள. இதே காபி போட்டு கொண்டுட்டா இல்லனா ஜூஸ் போட்டு கொண்டுட்டா தே மேனகா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் போட்டு கொண்டாறேன். மைனியா இப்ப சாப்பிட போற நேரத்துல காபி ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். எப்பா 2வது நேரம் என் மவ வேண்டாம்னு சொல்லியிருக்கா. ஏமா இப்ப சூடா காபி இல்லைன்னா சில்லுன்னு ஜூஸ் தான் குடிச்சுக்கிட்டு அப்புறமா சோத்து தின்னேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளவுதான் வயிறு எனக்கு புடிங்கிக்கிட்டு போயிடும். அதனால எனக்கு இப்ப ஒண்ணு வேண்டாம். ஏமா நான் கேட்டதுக்கு பதில சொல்லுமா. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுன்னு சொன்னோம்ல. என்னத்த போட்டுட்டு இப்படி பேசிட்டு கிடக்க? ஏமா மைனிங்க இருக்காவளேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, கொஞ்சம் இரு. மைனியோ இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வைக்கல, உங்க கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? மேனகா என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லு. மைனியா நான் அப்படி என்னத்த புதுசா கேட்ட போறேன். சோறு, மீன் கறி, அப்புறம் பொரிச்ச மீன். சரி சரி ஏதே அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சமையல் பண்ணுதேன். சரி மருமோள. மருமவனா இவளா மருமவ? எனக்கு கிடைச்ச மாதிரி மருமவ யாருக்கு கிடைச்சிருக்கு? அந்த விஷயத்துல நான் புண்ணியம் பண்ணவதான். ஏமா புகழ்ந்து பாராட்டினதெல்லாம் போதும், இந்த பக்கம் திரும்பு. ஏடி மக்கா உன் மைனிகரிய பாத்தியா எவ்வளவு பாசமா பேசுறாடி? காபி வேணுமா ஜூஸ் வேணுமான்னு எப்படி கேட்கா பத்தியா? அப்புறம் உனக்கு என்ன குழம்பு பிடிக்கும் மேனகா, நீ சொல்லு நான் செஞ்சு தாரேன்னு எவ்வளவு பாசமா சொல்லுதா பத்தியாடி? சரி சரி உன் மருமோள பெருமையா பேசுற பிராணத்தை விடு, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. ஐயா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மாங்காய் இல்லையா? மாங்காய் இல்லாம குழம்பு வச்சா கொஞ்சம் ருசி கம்மியா தான் இருக்கும். சரி நம்ம போய் கடையில வாங்கிட்டு வருவோம். அதான் மைனி அடுக்கால இருக்காவல்லம்மா, இப்ப சொல்லு என்ன பிரச்சனை நான் சரி பண்ணுதேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி. இம்மா தைரியமா சொல்லுமா, அதான் மைனி இல்ல இல்ல. நீ என்கிட்ட மனசு விட்டு தைரியமா சொல்லணும்னு தானே மைனிய சமையல் பண்ணதுக்கு அனுப்புனேன். சொல்லுமா. ஏடி மக்கா எனக்கு என்ன மக்கா பிரச்சனை? ஊர்ல நீ நல்ல பேர் வாங்கின பத்தியா, அதே மாதிரி வீட்லயும் நீ நல்ல பேர் வாங்கினேன்னு வச்சுக்கிய, எனக்கு அது போதும். உன் மைனி கூட சண்டை சச்சரவு இல்லாம 2 பேரும் நல்ல ஒத்துமையா இருந்தாலே எனக்கு போதும் டி. ஏமா உனக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா. ஏடி நீ இவ்வளவு நேரமா கேட்டனாலதான் சொல்லுதேன், எனக்கு இதான் டி பிரச்சனையே. ஓஹோ அப்ப இதுதான் உனக்கு பிரச்சனையா? ஆமா மக்கா, நீ உன் மைனிகாரியும் ஒத்துமையா இருந்தேன்னு வச்சுக்க, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? என்ன மாதிரி சந்தோஷப்படப்பட்டவா அந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாவோ தெரியுமா? உன் மைனிகாரி இப்ப உன்கிட்ட நல்லா பேசிக்கிடுதல்ல, நீயும் அதே மாதிரி அவகிட்ட நல்ல விதமா பேசிக்க. நல்லது கெட்டது நீ என்ன விஷயம்னாலும் உன் மைனிகாரிட்ட சொல்லிட்டி, கூட பிறந்த பரப்பு மாதிரி அவளையும் நினைச்சிக்க. ஏமா என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேல்ல, இதே மாதிரி உன் மருமக கிட்ட சொல்லிருக்கியா? என் மருமக கிட்ட நான் என்னத்துக்கு சொல்லணும்? நீ தானே இப்ப என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்ப உன் மருமவ நல்லவா, நான் தான் கெட்டவா, எந்த நேரமும் உங்க வீட்டுக்கு வந்து நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு போறேன் அப்படிதானே சொல்ல வர? எடி என்னடி ஒரு வார்த்தை சொன்னா அதை 10 வார்த்தையே எடுத்து பேசிட்டு இருக்க. நான் என்னத்த சொல்லிவிட்டேன் அப்படி? 2 பேரும் ஒத்துமையா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருங்கன்னு தானே சொல்லுதேன். நம்ம பாரதி வீட்டு விஷயத்தால நம்ம தெருகாரவே எல்லார்கிட்டையும் நீ நல்ல பேர் வாங்கினேலாட்டி, அதே மாதிரி நம்ம வீட்லயும் நீ எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொன்னேன். நம்ம வீட்டுல நல்ல பேருன்னா மைனிகாரி கிட்ட என்ன நல்ல பேர் எடுக்க சொல்லுத அப்படிதானே? என்ன மக்கா இப்படி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க? எல்லாரும் ஒத்துமையா இருப்போம்னு சொல்லுதேன். சரி நீ சொல்லுத மாதிரி நானும் மைனியும் ஒத்துமையா இருக்கோம். எடி மக்கா நீ இப்படி சொல்லுதா? உன் பிரச்சனையை என்கிட்ட தானே சொன்னா? ஆமா மக்கா நான் உன்கிட்ட தான் சொன்னேன். ஐயோ என் பிள்ளை நினைச்சு எனக்கு இப்ப ரொம்ப பெருமையா இருக்கு மக்கா. இப்படி ஒரு வார்த்தையை உடனே சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரிம்மா. எடி மக்கா நீ சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப இனி உன் மைனிகாரிட்ட நீயும் நல்ல பாசமா பேசவே மக்கா, 2 பேரும் நல்ல ஒத்துமையா இருப்பேல்ல. கடவுளே இனிய வீடு எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி நல்ல சந்தோஷமா இருக்கும். என் செல்லம் அம்மிட்ட சொன்ன வார்த்தையை தட்ட மாட்டேன். ஆமாம்மா உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை நான் தட்டவே மாட்டேன். தெரியுமாக்கா என் பிள்ளைய பத்தி? எப்பா என் பிள்ளைய நினைச்சா எனக்கு என்ன பெருமையா இருக்கு. பெருமை எல்லாம் இருக்கட்டுமா, நீ சொல்லுற மாதிரி நான் செய்தேன். ஆனா அதுக்கு என்ன மக்கா? அதுக்கு உனக்கு பிடிச்ச வெள மீன் குழம்பு சால மீனும் பொரிச்சைக்கு சொல்லுது அப்படிதானே? என் மருமக கிட்ட சொல்லுது, இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாத்தையும்
எம்மா என்னமாக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி துப்புவள மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லுதியா அந்த மீன்ல முள்ளு நிறைய இருக்கும் பத்தியா சாப்பிடும்போது முள்ளு தொண்டையில இடம் மாட்டிடக்கூடாது அதனால வெள மீன் வாங்கி வச்சிருக்கேன் அதை குழம்பு வைக்க சொல்லுது என்ன எம்மா நான் என்னன்னே சொல்லல நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கா பேச்ச அதான் சொன்னோம்ல மக்கா நீ சொன்ன வார்த்தையில நான் அப்படியே திக்கு முக்காடிட்டு வந்துக்கா எனக்கு கை உட மாட்டேங்குது காலம் உட மாட்டேங்குது நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது பாரு சரி சரி கொஞ்சம் போரு மூச்சு விட்டு பேசு நீ சொன்ன மாதிரி நான் மைனி கிட்ட நல்லா பேசி நல்லபடியா ஒத்துமையா இருக்கேன் ஆனா அதுக்கு நீயும் ஒண்ணு பண்ணணுமே அதான் சொன்னோம்ல மக்கா மீன் கறி ஏமா நான் சாப்பாட சொல்லல நான் இன்னும் என்ன ஏதுனே ஒழுங்கா சொல்லி முடிக்கல கொஞ்சம் இரு சரிடி மக்கா என்னன்னு சொல்லு நானும் மைனி கிட்ட நல்லபடியா பேசி எடுத்து ஒத்துமையா இருக்கேன் ஆனா அதுக்கு நீ உன் மருமக கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கணும் என்னடி சொல்லுத ஏமா உன் காதுல உழுது மருதுன்னு சொன்னேன் சத்தமா நானும் மைனியும் ஒத்துமையா இருக்கணும்னா நீ உன் மருமக கூட சண்டை போடணும் அவங்க கிட்ட பேசாம இருக்கணும் அப்படியே பேசினா கூட சண்டை போடுற மாதிரி தான் பேசணும் அடி பாதவதி நீ ஒரு அணியும் பிடிங்கி பலார்னு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போவதுக்க ஏமா என்னடி அம்மா அம்மான்ட்டு கிடக்க எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடுது சொன்னோம்ல தெருகரவி எல்லாரும் என்ன பெருமையா பேசுதவோ நீ என்னடா என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஏடி அதான் சொல்லிட்டோம்ல ஒரு ஆணியும் புடுங்கண்டாம்னு பலர்னு சத்தம் கேட்கணுமே இப்போ உனக்கு நீ எங்க வீட்ல யார்கிட்டயும் ஒத்துமையா இருக்கண்டாமா நீ ஊருக்கு உபதேசமாவே இருந்துக்க ஓட்டி வெளியா மர்மவன் பிராணத்தையே பாடிக்கிட்டு இரு என் பெருமை உனக்கு என்னைக்கு தெரிய போகுது ஒண்ணும் தெரியாண்டா எனக்கு செவுட்ட திருப்பதுக்கு முன்னாடி மரியாதையே போயிருந்துக்க அப்படியே மாமியா மருமவன் பாசம் தான் பொழியுது ரொம்ப ஓவரா இல்ல எனக்கு தான் மாமியார் இருக்காவோ நாங்க என்ன இப்படியா இருக்கோம் ஊர் உலகத்துல இல்லாத மருமவா எங்க அம்மைக்கு கிடைச்சிருக்கா வீட்டை விட்டு வெளியே போட்டீங்கன்னா அங்க இருந்து நின்னுக்கிட்டு வாய் மண்ணங்கிட்டு பேசிட்டு போறா இவ செவுட்டுல 2 இடுப்பு எடுத்துக்க வேண்டியதுல சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுவோம்ல அந்த கதையெல்லாம் இருக்கு இவ கதை சரி மைனியும் சம்பந்தியும் ஒத்துமே இருந்தா வீடு நல்லா இருக்குமேனு ஒரு வார்த்தை அவள்கிட்ட சொன்னோம்மா அதுக்குன்னு எவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போடுதா நான் என் மருமக கிட்ட சண்டை போட்டு கிடக்கணுமாம்ல நாங்க 2 பேரும் வீட்டை கிடந்து சண்டையை போட்டுட்டு முடிய பிடிச்சி இழுத்துட்டு கிடப்போம் இவன் நல்லா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா இவன் அவ பாட்டுக்கு மாமியா வீட்டுக்கு போயிருவா என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவா இங்க அம்மா இருக்காளா உயிரோட இருக்காளான்னு எட்டி பாக்குறதுக்கு இங்க நான் என் மருமக கிட்ட சண்டை போட்டு கிடக்கணுமாம்ல நாங்க என் மருமக கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சுவார தண்ணி இல்லாம கிடக்கணும்ல ஆள பாரு ஆள இவளுக்குலாம் என் மருமக ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா என்ன மருமகள இது என்னத்தையும் மேனகாட்டை இப்படி சொல்லிட்டியா அவன் இப்பதான் கொஞ்சம் நல்லபடியா திருந்தி வந்திருக்கா சரி நானே என் மருமகளும் சண்டை போடுதோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா நேரத்துக்கும் சொல்லிருக்கலாம்ல என்ன மருமகள நீயும் புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவன் எங்க திரும்பி வந்திருக்கா அவனை சுட்டு போட்டாலும் அவன் திருந்தவே மாட்டா இது அப்படி சொல்லாதியதே அதான் சொல்லுதம்ல சும்மா வந்து சொல்லிருக்கலாம்ல சரி மக்கா நாங்க 2 பேரும் சண்டை போடுதோம்னு அட நீ வேற சரிடி நானே என் மருமகளும் சண்டை போடுதோம் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னு வச்சுக்க அப்புறம் அவன் இங்கேயே பழிக்கடையே கடந்து விடுவா நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம் அதை வேடிக்கை பார்க்கலாம்னு அட ஆமா இங்க பாரு மருமகள என் மவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும் பத்துக்க சரி சரி அதான் அவ கிளம்பிட்டாள்ல அவ பேச விடு மீன் இருக்குல்ல நல்ல தேங்காய் மசாலா எல்லாம் நல்லா வறுத்து போட்டு அரைச்சி சூப்பரா மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு நல்லா வயிறார சாப்பிடுவோம் வா போவோம் அவ 1000 பேசுவா அதுக்கெல்லாம் வருத்த போயிட்டு உட்கார முடியுமா திமிரு பிடிச்சவா இன்னவ திருந்த மாட்டக்க பாறான் எங்க மாமியார் சொன்னதான் சரி கண்ணத்துல 2 பலார்னு விட்டுருக்க வேண்டியது தெருகரவிய இவ்வளவு பெருமையா பேசாவலாம்ல தெருகரவிய கிட்டே போய் தின்னுட்டு போட்டு ஹலோ சொல்லிக்கிதா அப்படியே மக்கா சரி சரி நானே என் மருமகள் இப்ப வரோம் சரி சரி என்னத்தே கீதாக்கா எனக்கு ஃபோன் பண்ணாம உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க ஏன் மருமகள கீதா முதல்ல உனக்கு தான் போன பண்ணனால போன் ஏதோ ஆஃப் ஆகி கிடக்காம கிச்சாப்பா ஏதோ ஒண்ணு சொன்னால அட ஆமா சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிட்டுதே அதனாலதான் ஏன் போன் கடிச்சிருக்கா நம்ம பார்வதி பேசி இருக்கல வசந்தி அவ மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்திருக்கானா அப்படியே தே ஆமா மருமகள அதத்தான் கீதா என்கிட்ட சொன்னா நானே என் மருமகளும் சீக்கிரமா அந்த பார்வதி வீட்டுக்கு வாரோன்னு சொன்னேன் சரி மருமகள போமா ஏன் மக்கா கீதா நீ சொன்ன விஷயத்தை என் மருமக கிட்ட சொல்லிட்டேன் நானே என் மருமகள் இப்ப வாரோம் இதை வாங்க போவோம் பாத்தியா சின்ன பண்ணி வீட்டு மருமகனை வரவேற்கிறதுக்கு வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரும் வாசல்ல வந்து எப்படி தயாரா நிக்காவான்னு ஆமாக்கா எல்லாரும் வரிசையா லைன் கடியில நிக்காவோ ஆமா ஆமா நாமளும் அதே லைன்ல ஐக்கியமாயிர வேண்டியதான் பொண்ணு தாயி நீ அப்பதே வந்துட்டியோ இப்பதான் வந்தே பரிமளா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல உனக்கு நான் போன பண்ணனா போன நீ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க பிசின்னு வந்துச்சா சரி நம்ம அப்போ பார்வதி வீட்டுக்கு நேரா போவோம் அங்க போய் கூட நம்ம பரிமளத்துக்கு போன பண்ணி பேசிக்கிடலாம்னு நான் நேரங்க வந்துட்டேன் பாத்துக்க அது நம்ம கீரை எனக்கு போன பண்ணி சொன்னா அந்த நேரம் நீயும் போன் பண்ணிருப்பேன்னு நினைக்கேன் அதான் பிசின்னு வந்திருக்கோம் ஓ அப்படியா சரி சரி வாங்கம்மா எல்லாரும் என்ன பார்வதி பாட்டியோ பேரனை பார்த்தா சந்தோஷத்துல இருக்கீங்களா என்ன பேரனை காணல டீ காபின்னு வாங்க போயிருக்காரா அட என்னைக்குதான் இப்படி சொல்லுதா பேரன் டீ காபி வாங்க போயிருக்கானே ஆமா பாட்டி
பாட்டியோ சொந்த பந்தம்னு உங்களுக்கு ஆட்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுதுல்ல, நாங்கெல்லாம் உங்களுக்கு விருந்தாளு தானே, அதான் விருந்தாளுக்கெல்லாம் டீ காப்பி வாங்குறது உங்க பேரன் போயிருக்காரான்னு கேட்டேன். அட கீதா, இன்னும் பேரன் வரவே இல்ல. என்ன பாட்டிய சொல்லுதியா, பேரன் இன்னும் வரலையா? அட ஆமாக்கா, இன்னும் வரல. ஏ கீதா, என்ன இப்ப போய் பேரன் வந்துட்டானா வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அப்ப நீ எனக்கு போன் பண்ணும்போது இப்படி பாரதிக்கு பேரன் வந்துட்டா, நம்ம வசந்தியோட மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வாசல்ல நிக்காரு, எல்லாரும் ஓடியாங்க பாக்குறதுக்குள்ள என்ன கூப்பிட்ட? ஏ பாட்டியா, எனக்கு சுதா தான் போன் பண்ணி சொன்னா இப்படி நம்ம வசந்தியோட மாப்பிள்ளை அங்க பாரதி பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு, எல்லாரும் வாங்கன்னு. நான் அதைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். ஏக்கா இன்னும் அவர் வரலக்கா. என்ன சுதா, நீ தானே என்கிட்ட போன் பண்ணி சொன்ன வசந்தி மாப்பிள்ளை வந்துட்டாரு சீக்கிரம் வாங்கன்னு. ஏக்கா வந்துட்டாருன்னு சொல்லலக்கா, என் மாப்பிள்ளை அவரை போய் கூப்பிட போயிருக்காருன்னு சொன்னேன். என்ன மக்கா சொல்லுத, உன் மாப்பிள்ளை கூப்பிட போயிருக்கானா? ஆமா பாட்டியோ, அவருக்கு நம்ம ஊர் தெரியாது பத்தியலா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ்லயே வந்துட்டாராம். அதுக்கப்புறம் இங்க ஊருக்குள்ள வரதுக்கு வழி தெரியாதுல்ல, அதனாலதான் சரி எங்க வீட்டுக்காரர் போய் நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு பாத்துடுங்க. ஆமா அதுவும் சரிதான், முன்ன பின்ன வந்திருந்தாருன்னா தெரியும், அவருக்கு இந்த ஊர் புதுசு இல்ல. ஆமா பாட்டியோ, அதனாலதான் எங்க வீட்டுக்காரர் கூப்பிட போயிருக்காரு. சரி மக்கா, அதுவும் நல்ல விஷயம் தானே. பாத்தியால மரகதக்கதான் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்காவோ, ஆரத்தி எடுக்கணும்ல. என்ன கீதா? ஆமாக்கா, வீட்டு மாப்பிள்ளை வர போறாரு, நீங்க தானே ஆரத்தி எடுக்கணும், அதான் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப மாப்பிள்ளை வரக்கூடிய நேரம் தான். ஆட நீ வேற, நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன், சுவார அடுப்புல கிடந்தா, அதனால வெந்ததுக்கு அப்புறமா இப்ப வடியை வச்சுட்டு வாரேன். சுதா, அப்ப குமாரண்ணே மாப்பிள்ளை அழைக்க போயிருக்காரு அப்படிதானே? ஏக்கா பேசாம இருங்கக்கா. என்னடி பேசாம இருக்கா? ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான இடத்துல நம்மளும் கலகலப்பா பேசி எடுத்து இருந்தாதானே நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். ஏ பாரதி பாட்டியோ, ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இல்லனா இனிமேல் தான் ரெடி பண்ணணுமா? என்னமாக்கா ஆரத்தி தட்டுலாம் சொல்லிட்டு இருக்கா? அட ஆமா பாட்டியோ, பேரை வந்த உடனே ஆரத்தி எடுக்கண்டாமா? ஆரத்தி தானே எடுக்கலாம். விஜி, மலரு, நீங்க ரெண்டு பேரும் தான் உங்க அத்தானுக்கு ஆரத்தி எடுக்கணும். ஏக்கா மரகதக்கா ஆரத்தி எடுப்பாவக்கா, வயசுல மூத்தவங்களா? மரகதக்காவும் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தட்டை வாங்கி நம்ம விஜயும் மலரும் இன்னொரு நேரம் அத்தானுக்கு ஆரத்தி எடுப்பாவோ. ஆரத்தி எடுத்து அத்தாங்கிட்ட இருந்து ரூபாயெல்லாம் புடுங்கண்டாமா? ஏக்கா என்ன மலர் இப்படி தெரிக்கா? இதெல்லாம் ஒரு சான்ஸ். குழந்தையால இருந்து அத்தானுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து ரூபாயை புடுங்கண்டாமா? கீதா, ஏ பொண்ணு தை பாட்டியா, நான் சொல்லதெல்லாம் கரெக்ட் தானே? ஆமா கீதா, நீ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். விஜய் மலரு, பொண்ணு தை பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டேல, நான் சொன்னதுதான் கரெக்டா? ஐயோ ஐயோ, இந்த அக்கா பேசினாலே ஒரே சிரிப்பா தான் வருது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்னு சொன்னாரு, என்ன ஆளை காணல. இங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க வீட்டுக்கு வரதுக்கு நடந்து வந்தாலே 5 நிமிஷம் தான் ஆகும். இவர் வண்டியில தானே போயிருக்காரு, வண்டியில கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கீதாவோ மாமியார் வரலையா? ஏக்கா நீங்க சோற வடிச்சுட்டு வந்தே இல்லக்கா, அதே மாதிரி எங்க மாமியாருக்கு குழம்பு கொதிச்சுட்டு கடுப்புல அதையும் இறக்கி வச்சுட்டு வாரே, நீ போ மருமவளான்னு என்ன அனுப்பி விட்டா பார்த்துடுங்க. அப்படியா? சரி சரி. மீனகா என்ன ஒரு தினுசா முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நிக்க? சரி அப்படியே போய் பேச கொடுப்போம். என்ன மீனகா அமைதியா நிக்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேக்கா? என்னக்கா பேச சொல்லுதிய? அதுக்கு இல்ல, தெரு பூரா உனக்கு நல்ல பேரு, எல்லாரும் பெருமையா தான் பேசுதாவோ. அப்ப நல்லா சிரிச்ச முகமா இருக்க வேண்டியதுதானே? முகமே அப்படியே களை இழந்து போன மாதிரி இருக்க, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். என்னத்த பேச? அம்மா உன் மைனிகாரி உங்க அம்மா வீட்டுல இருந்து வரவோ, நீ என்ன இந்த பக்கத்துல இருந்து வர? ஏங்கா உங்களுக்கு தெரியாதா? என் மைனிகாரி தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாவல. என்ன மீனகா சொல்லுதா? சின்ன பொண்ணு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. என்ன சொல்லக்கா? என் மைனிகாரி பேச்ச கேட்டு எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொல்லிட்டாவோ. உன் மைனிகாரி பேச்ச கேட்டு உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாவளா? ஆமாக்கா, நாங்க சுதாக்கா வீட்டுல இருந்துலாம் வரேன். வீட்டு வாசல்ல நின்று உன் மைனிகாரி உனக்கு ஆரத்தி எடுத்து அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா, அப்புறம் என்னாச்சு பிரச்சனையா? ஆட போங்கக்கா, நீங்க வேற. அம்மா வீடு எல்லாம் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு ஒரு மைனிகாரி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அம்மா வீடெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க வீடு மாதிரி. எத்தனை இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணியுமா உங்க அம்மையும் உன் மைனிகாரியும் உங்ககிட்ட சண்டை போடுதாவோ? பின்ன என்னக்கா, நல்லது செஞ்சாலே என்னைக்கு நமக்கு கெட்ட பேரு தானே. சரி என் கதையை விடுங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. சரி உன் கதையை அப்புறம் பாப்போம். சுதா, என்னக்கா உன் மாப்பிள்ள அப்பதே கிளம்பிட்டாருன்னு சொன்னா இன்னும் வரல? இல்லக்கா வந்துருவாரு. சரி சரி. சப்பா கீதாக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டவன கேட்டுக்கிட்டே இருப்பாவல. இவர் வேற இன்னும் காலை காண எங்கதான் போனாரோ? ஏமாக்கா ஏன் எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கே? உட்காருங்க, வாங்க வீட்டுக்குள்ள போவோம். ஏ பாட்டியோ, இங்க எல்லாரும் நம்ம உங்க பேரன் வரது தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருந்தா வச்சுடுங்க. அப்புறம் பேரன் வீட்டு வாசல்ல இருந்து நிப்பாரு. அப்புறம் எப்படி நம்ம ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? வயசானவங்களுக்கு எல்லாம் நிக்க கல்ல கால் வலிக்குன்னா நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிருங்க. நாங்க உங்க பேரன் வந்த உடனே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரோம். அட எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கால வலிக்கலம்மா, நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொன்னேன். செல்வியக்கா முகத்துல அப்படியே சந்தோஷத்துல தாண்டவ மாட்டுத. ஆமா கீதா இருக்காதா பின்ன? சரி, இந்த வருஷம் உங்க குடும்பத்துக்கு நல்ல வருஷமா அமையணும்.
அமைஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. உங்க மவா வசந்தி கிடைச்சிட்டா, இப்ப உங்க மருமகனும் வந்துருவாரு. குடும்பத்தோட எல்லாரும் நல்ல ஒத்துமையா சந்தோஷமா இருங்க. சரி கீதா. கீதாக்கா, என்ன சின்ன பண்ணு? எக்கா கொஞ்சம் பேசாம இருங்களாங்க்கா. என்ன சின்ன பண்ணு, எல்லாரும் என்ன மௌன அஞ்சலியே சொல்லிட்டு வந்திருக்கியா? பேசாம இருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏ கீதா, எந்த நேரத்துல என்னத்த பேசிட்டு இருக்கா? பின்ன என்னக்கா, நாம இருக்கப்பட்ட இடம் நல்ல கலகலன்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வரேன். இந்த சின்ன பண்ணு என்னடானா கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொல்லுதா. ஒண்ணு பேசாண்டான்னு சொல்லல, இங்கேயும் அங்கேயுமா லாந்திக்கிட்டு இருக்கிய, அதைத்தான் சொன்னேன். எல்லார்கிட்டையும் பேச்சு கொடுக்கணும்லக்கா. பேச்சு கொடுத்தாதானே சரி, இல்லைன்னா எல்லாரும் செல்ல கணக்கில் நின்றுட்டு இருப்பாவோ. சரி அம்மா. இந்த நேரத்துக்கு தாத்தா மட்டும் இருந்திருந்தாருன்னா. பார்வதி பாட்டியா, என்ன திரும்பி நிக்கியா? உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கீதா? பாட்டியா, உங்க வீட்டுக்காரரு நம்ம தாத்தா மட்டும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க, இந்நேரம் 2 பேத்திகளையும் பார்த்து பேரமாரையும் பார்த்து என்ன சந்தோஷப்பட்டிருப்பா பத்தியலா. ஆமா கீதா, நீ சொன்ன மாதிரி அந்த மனுஷனும் என் பேத்திமாரெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நல்ல மனுஷன் தான். என்ன செய்ய, இருந்திருந்தாருன்னா எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதான் போய் சேர்ந்துட்டாரு. ஆமா, என்ன செய்ய, காலம் போய் சேர்ந்துட்டாரு. என்ன பாரதி பாட்டியோ, காலத்துக்கு மேல படிய போடுதிய? காலம் செஞ்ச கோலம் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுதிய? போய் சேர வச்சதே நீங்க தானே. கீதா, என்ன சொல்லுதா? என்னது? என்ன பாரதி பாட்டியோ அப்படியே சாக்காய் நிக்கிய? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? அடி பாவி, என் புருஷனை நானே கொண்டு போட்டேன்னு சொல்லுதிய? ஆமா பாரதி பாட்டியே, நீங்க தான் கொண்டு போட்டிய. பரிமளா பொண்ணு பாத்தியா இந்த கீதா நாக்கல நரம்பு இல்லாம என்னெல்லாம் சொல்லுதான்னு. நான் என் புருஷனை கொண்டு போட்டேனா? இந்த பேச்செல்லாம் அடுக்குமா? ஏ கீதா, உன் இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத என்ன? அதானே, அந்த அண்ணனே உடம்பு சரியில்லாம தான் செத்து போனாரு. நீ என்னன்னா பாரதி கொண்டு போட்டான்னு சொல்லிட்டு இருக்க? உன் பேச்ச கொஞ்சம் அளந்து பேசு. என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. ஏ கீதா, இந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கீதாக்கா, இதுக்குதான் உங்க வாயை வச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருங்கன்னு சொன்னேன். உண்மையை சொன்னா எல்லாரும் என்ன பத்தி ஏசிட்டு இருக்கிய? என்னடி உண்மை? என் புருஷனை நான் கொண்டு போட்டதை நீ பாத்தியாடி? உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? நாங்க எல்லாரும் இப்பதான் என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கோம். உனக்கு பிடிக்கலையா? ஏ பாட்டியா, கோவப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் என்னடி சொல்லணும்? அதான் சொல்லி பாட்டியா. ஏ பாட்டியா, கோவப்படாதீங்க. நீங்க உங்க புருஷனை கொண்டு போட்டியேன்னா, நீங்க கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டியே, இல்ல மருந்து வச்சு கொண்டு போட்டியே, அப்படி நான் சொல்ல வரல. உங்க வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லாம தானே இருந்து போனாரு. ஆமா, உடம்பு சரியில்லாம தான் இருந்தாரு. கொழுப்பு சத்து, உப்பு சத்து என்னெல்லாமோ கூடி போயிட்டுன்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாரு. அதுக்கு தான் நான் பார்வதி பாட்டி காரணம்னு சொன்னேன். என்னத்த சொல்ல வர கீரா? ஆமா பொண்ணு தாய் பாட்டியோ, நம்ம பார்வதி பாட்டி கை பக்குவத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சமைச்சா 10 வீடுக்கு வாசம் வரும், குழம்பு வாசம். ஆமா ஆமா, அந்த கை மணத்துல கை பக்குவத்துக்கு தினமும் தாத்தாவுக்கு நல்ல வகை வகையா ருசியா செஞ்சு எடுத்து போட்டாவோ சாப்பாடு. அவரும் நல்லா நம்ம பொண்ணாடி நல்லா சமைச்சு தந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லா வயிறு முட்டை வயிறு நிறைய தின்னு நல்லா கொழுப்பு சத்து உப்பு சத்து எல்லாம் கூடி போச்சு. அதைத்தான் ஆஸ்பத்திரியில டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாரு. அதைத்தான் சொன்னேன். இப்ப சொல்லுங்க பொண்ணு தாய் பாட்டியா, தாத்தா செத்ததுக்கு பாரதி பாட்டி தானே காரணம்? இங்க பாருக்கீதா, எனக்கு இப்ப பயங்கரமா கோவம் வருது. கோவத்துல பெரிய செங்கல்லாம் எடுத்து உன் மண்டையில போட்டாலும் போட்டு விட மத்துக்கா. பேசாம வாயை முடிக்கிட்டு நில்லு. உண்மையை சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் தாம வருது. என்ன செய்ய, நம்ம வெள்ளந்தியான மனசு, ஸ்ட்ரைட்டு பார்வேர்டு வேற நம்ம. அதனால மனசுல ஒரு விஷயமும் கிடக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் வெளியே சொல்லிவிடுதான். வெளியே சொல்லிவிட்டு நம்ம தான் கெட்ட பேர் வாங்கிட்டு கிடக்கும். இங்க பாரு பார்வதி, நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத. அந்த கீரை ஏதோ கிறுக்குத்தனமா உளறிட்டு கிடக்கா. நான் எதுவும் மனசுல வச்சுக்கிடல பொண்ணு தாயி. அந்த மனுஷனுக்கு நல்ல நாக்கு குருசியா சோற பொங்கி போட்டது தப்பா? அதான் ஒண்ணு இல்ல, நீ எதுவும் மனசுல நினைக்காதன்னு சொல்லுதம்ல. அந்த கிறுக்குத்தனமா உளறிட்டு கிடக்கா. சரி பொண்ணு தாயி, இவ்வளவு நேரமா கீதாக்கா பேசின பேச்சுக்கு பொண்ணு தாயி பாட்டி 2 அறைய விடுவோம்னு நினைச்சேன். ஆனா அமைதியா இருந்துட்டாவல. சரி சுதாக்கா, நீங்க நம்ம வசந்தி மாப்பிள்ளை 2 நாள் கழிச்சுல வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா மேனகா, நானும் 2 நாள் கழிச்சு அந்த மனுஷனை வர சொல்லலாம்னு இருந்தேன். சரி இன்னைக்கு நாங்க வந்திருக்கேன், நார்வல் பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு. நாங்க வீட்டுக்கு வரேன்னு வேற சொன்னாரா. சரி அப்பா எங்க வீட்டுக்காரரும் வீட்டுல தான் இருந்தாரு. சரி நேரம் வாங்கன்னு சொல்லிவிட்டேன். அதான் இப்ப எங்க வீட்டுக்காரர் போய் கூப்பிட போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. வண்டி சத்தம் கேட்க வந்துட்டாங்க போலயே. வண்டி வர சத்தம் கேட்கணும்னா நம்ம சுதா சொன்னாமா. அதுக்குள்ள பாரதி பாட்டி எப்படி அடிச்சு புரண்டு போறாம பேரனை பாக்கிறதுக்கு. ஏக்கா, வசந்தி மாப்பிள்ள வந்துட்டாரா? வண்டி சத்தம் கேட்கணும்னு சுதா சொன்னா, அதான் நாங்க பாத்துக்கிட்டு நிக்கோம்.
வசந்திய பாத்தியலக்கா பிள்ளை என்ன கண்டு சந்தோஷமா இருக்கானே. ஆமா மாப்பிள்ளை நல்லபடியா மனசு திரும்பி வராருல, அப்போ பாக்குறதுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். இந்த மீனகாவும் சுதாவும் பரவாயில்ல பத்தியலக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்துதானே இத்தனை வருஷமா நம்ம சுதாவை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்காவோ. ஆமா கமலா, ரெண்டு பேரும் நல்ல வேலை தான் பாத்துருக்காவோ. மாப்பிள்ளை வருவாருன்னு பார்த்தா நம்ம குமாரனோட ராசபந்தம்ல வந்து நிக்காவோ. அட ஆமா, வசந்தி இவ்வளவு நேரமா நல்ல சந்தோஷமா முக சிரிப்போட இருந்தா இப்ப முகமே கலையளந்து போச்சே. ஏ சுதா, வசந்தி மாப்பிள்ளை வருவாருன்னு சொன்ன வா மாப்பிள்ளை வந்து நிக்காரு. ஏக்கா இப்ப வந்துருவாருக்கா. அது வண்டி சத்தம் கேட்ட உடனே மாப்பிள்ளை தான் வந்துட்டாரு போலுக்குன்னு சந்தோஷத்துல பிள்ளை நின்னா. இப்ப மாப்பிள்ளையே ஆளை காணல பத்தியா, அதான் முகம் அப்படியே கவலையோட இருக்கா போலுக்க. ஏங்க என்னங்க ஆச்சு, அவர் எங்க? சுதா என்ன நிக்காருல? இது எங்க நினைக்காரு? ராசபண்ண நீங்களும் தானே நிக்கீங்க. அட ஆமா, அவனே எங்க? இங்க வா. உலகே மாயம் வாழ்வே மாயம். ஏன் சுதா, மாப்பிள்ளை தம்பி வருவாரு, நம்ம எல்லாரும் பார்க்கலாம்னு நாங்க எல்லாரும் எப்படி காத்து கிடக்கோம். அந்த குப்பால பட்டவன தூர போ சொல்லு. ஆமா சுதா, கமலக சொன்ன மாதிரி மாப்பிள்ளைக்கு தம்பியை வர சொல்லண்டா, மாப்பிள்ளைய வர சொல்லு. யாத்தாடி நீ இங்க நிக்கேன்னு தெரியாமல உங்ககிட்ட வந்து நின்னு சொல்லிட்டு இவன் மாப்பிள்ளைக்கு தம்பியா நான் சொல்லல, மாப்பிள்ளைய தம்பியா நினைச்சு மாப்பிள்ளை தம்பின்னு சொன்னம்மா. சும்மா எல்லாம் ஒரு ஜாலிக்கு தாங்க, பேசாம அமைதியா நில்லுங்க, நான் உங்களை எதுவும் குறை சொல்லல. ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்லுத போ. ஏன் சுதா, வசந்தி மாப்பிள்ளைய வர சொல்லு. ஏமக்கா பேரனை கூட்டிட்டு வரலையோ? பாரதி பாட்டியோ, அது அது வந்து ஏய் ஒழுங்கா நில்லுல, எதுக்கு இப்படி ஆட்டம் போட்டுட்டு நிக்க? எந்த நிலைமையில வந்திருக்காரு இவரெல்லாம். இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை, இவங்களாம் ஒரு காலமும் திருந்த மாட்டான் போலுக்க. இது என்னதாச்சு, இவன் என்ன இந்த நிலைமையில வந்திருக்கான்? சுதா, என்ன நடந்துச்சுன்னா எம்மாட்டி சுதா, அத நான் சொல்லுதேன். என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட்டாளன்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு தெருல நடந்து போயிட்டு இருந்தேன் பத்துக்க. அப்போ இனிமேல் கண்டிப்பா என் பொண்டாட்டி பேச்ச கேட்டேதான் ஆகணும். அன்னைக்கு அவ பேச்ச கேட்டு என் தங்கச்சி வீட்டை விட்டுற வெளியே துரத்தி இருந்தோம்னா இன்னைக்கு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்திருக்காது. என்ன சேர்ல கைத்த வச்சு கெட்டி வச்சிருந்திருக்க மாட்டா. என்ன செய்ய, என்ன மாதிரி சொன்னா தெரியாத ஜென்மங்களுக்கெல்லாம் பட்டாதானே புரியும். உலகே மாயம் வாழ்வே மாயம். யார் இருந்தாலும் இப்படி ரோட்ல படுத்து கிடக்காரு? ஒருவேளை வெயிலுக்கு மயங்கி எங்கி விழுந்து கிடக்காரா? தம்பி தம்பி என்னாச்சுப்பா? உலகே மாயம் வாழ்வே மாயம். தம்பி என்னாச்சுப்பா? இங்க விழுந்து கிடக்கா, ஒருவேளை மயங்கி விழுந்துட்டியோ? யாரு தம்பி, யாரு யாருக்கு தம்பி? மயங்கி விழுந்தவன் பேச மாதிரி தெரியலையா? தம்பி எந்திரிப்பா, ஒருவேளை பசி மயக்கத்துல விழுந்துட்டியோ? பசியா? என்னன்னு தெரியலையா, யாருன்னு தெரியலையா, ஊருக்கு புதுசாலாம் இருக்கு. என்ன செய்ய, இந்த நேரமா பார்த்து ரோட்ல ஒரு மனுஷாலையும் ஆளை காணலையா, உதவிக்கணும் யாரையும் கூப்பிடவும் முடியலையா. ஏன் நம்ம குமாரு, குமாரு தம்பி குமார் நில்லுப்பா. ராசப்பண்ணே நீங்களா? ஆமா தம்பி நானே தான். என்னே நான் ஒரு ஆளை பார்க்க போறேன்னா. தம்பி நீ சொல்லுது சரிதான், அங்க ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்காரு பத்துக்க. என்ன ஏதுன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாரா. என்னால தூக்கவும் கழியில பத்துக்க ஒத்தையில. சரினே வாரு. இங்க பாரு குமார், இந்த ஆளுதான் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கும் பத்துக்க. அப்பதே மயங்கி விழுந்து கிடக்காரு. நானும் என்ன யாதுன்னு விசாரிச்சாலும் அவரு சரியா பதில சொல்ல மாட்டேக்காரு பத்துக்க. பாவம், யாரு எவருன்னு தெரியாட்டாலும் ஒத்தையில விட்டுட்டு போக முடியல பத்தியா. இவனா குமாரு? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னத்த சொல்ல குமாரு, சொல்லு குமாரு, இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன என்னத்த சொல்லனே, நான் ஒருத்தர்களை தேடி போறேன்னு சொன்னோம்ல, அது இவர் தான். என்ன குமார் சொல்லுதா? ஆமனே, இவர் தேடிதான் வந்தேன். இவர் யாரு தெரியுமா? நம்ம பாரதி பாட்டியோட பேச்சு இருக்கல்ல வசந்தி, அவங்களோட புருஷன். என்ன குமார் சொல்லுதா? வசந்தியோட மாப்பிள்ளையா? ஐயோ, இந்த தம்பி ஏதோ உடம்பு சரியில்லாம மயங்கி விழுந்து கிடக்கான்னு நினைக்க குமாரு. வா நம்ம இவனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்ன இவன் ஒன்னும் உடம்பு சரியில்லாமலாம் மயங்கி கிடக்கல, நல்லா குடிச்சு விட்டு போதையில கிடக்கான். அடப்பாவி, நல்லா குடிச்சு விட்டா கிடக்கான். அதான பார்த்தேன், மயங்கி கிடந்தவன்னா வாய திறக்காம பேசாமல கிடப்பாவோ. இவன் பாட்டு ஏதோ பாட்டு பாடிட்டு கிடக்கானேன்னு அப்பமே நினைச்சேன். படுபாவி பய, இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டான் போலுக்க. சே, அவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்ல போறேன்? என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனே, இவனை தூக்கி வண்டியில வச்சு அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம். குமார், இந்த நிலைமையில இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? வேற என்னன்னே செய்ய, அவன் தலையெழுத்து, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இவனை நான் கூட்டிட்டு வரேன்னு அங்க வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன். வானே கூட்டிட்டு போவோம். சரி குமாரு, என்ன சொன்னாலும் திருத்த மாட்டான். இவனுக்கெல்லாம் எனக்கு கல்யாணம், திமுரு பிடிச்சவன். உலகே மாயம். ஆமா ஆமா, நீ பண்ணுத கூத்துக்கு மாயமாவதான் போற. வாய மூடிட்டு பேசாம பாபத்துக்க. மனுஷனா இவன்லாம்.
சுதா இதான் நடந்துச்சு. இப்பவும் ஸ்டடியா நிக்கிறான்னு பாறான். மேனகா பாத்தீங்களா? வருத்தப்படாத மக்கா, இப்ப பேராண்டி வந்துருவாரு. ஆச்சி, உங்க பேராண்டியே அவர்தான். யாரு மக்கா சொல்லுதா? இன்னும் வரல இல்ல? பேரே வந்துருவான். என்ன கவலைப்படாத. ஆச்சி, வந்துருவாரு இல்ல? வந்துட்டாரு. அண்ணா நிக்கறல குடிச்சு விட்டு. அவர்தான் உங்க பேரே. என்னது? அந்த குடிகார பையன் வசந்தியோட மாப்பிள்ளையா? அட படுபாவி. ஏக்கா இதை நம்ம கனவுல கூட நினைக்கலையேக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நானும் இப்படி நினைச்சு கூட பார்க்கலையா. எல எல குடியார பையலே, நீ எல்லாம் என் பேத்தியோட மாப்பிள்ளை. சுதா, என்ன மக்கா என் பேத்தி என்னென்னலாமோ சொல்லுதா? பாரதி பாட்டி, அது வந்து நான் வாழ மாட்டேன். இவன் கூட நான் வாழவே மாட்டேன். ஏக்கா, நீங்க எல்லாரும் சொன்னீங்கல்ல, இவர் திருந்திருவாருன்னு. இவர் திருந்தவே மாட்டாரு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல. மக்கா, அழாத மக்கா. அச்சி, நான் இவர் கூட வாழவே மாட்டேன். திமிரு பிடிச்சவன, நீ எல்லாம் ஒரு நாள் திருந்த மாட்டியல. எக்கோ அக்காமா அக்கா, அன்னைக்கு நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி எங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணினேல்ல. அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. ச்சே, திமிரு பிடிச்சவன. வசந்தி சொன்ன மாதிரி நீ ஒரு காலமும் திருந்த மாட்ட போலுக்க. அப்ப திருந்திருவேன்னு எங்ககிட்ட சொல்லி நடிச்சிருக்கா, அப்படிதானே? எக்கா எக்கா அக்கா சொக்கனா வாயிலே மிதிச்சிரும் பாத்துக்க. அழகடா, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். சரியாவாது. மலர், என் பிரச்சனை எதுவுமே சரியாவாது. நான் பிறந்ததே வேஸ்ட். நான் இத்தனை காலமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து ஹாஸ்டல்லே இருந்து எந்த சொந்த பந்தமும் இல்லாம தனியா கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். சரி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் போக போக குடிக்க அடிமையாகி மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. என் பேச்சு எதுவுமே கேட்கறது இல்ல. மனசு வெறுத்து போய் இந்த உலகத்துல எனக்கு இனி யாருமே இல்லைன்னுதான் தற்கொலை பண்ணிக்கிடல அப்படி போனேன். ஆனா அந்த நேரமா பார்த்து சுதாக்காவும் மேனகாவும் என்னை காப்பாத்திட்டாவோ. அன்னைக்கு இவங்க என்னை காப்பாத்தாம விட்டுருந்தாங்கன்னா நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். மக்கா, அப்படியெல்லாம் சொல்லாத மக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு எங்க கையில கிடைச்சிருக்கேன்னு நான் என்ன சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. ஆமாக்கா, இப்படியெல்லாம் பேசாத. அவன் இல்ல பிரச்சனையும் சரியாயிருன்னு சொன்னோம்ல. இல்ல மலரு, சரியாவாது. சரியாவே ஆவாது. என் படுபாவி, என் மகளை இப்படி அழ வச்சுக்கிட்டு நிக்கிய. நீ எல்லாம் ஒரு மனுஷனால? என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் பிள்ளை வாழ்க்கையவே கெடுத்து விட்டியல. நீ எல்லாம் ஒரு மனுஷனால? ஓ அப்பா, நீங்க எனக்கு மாமியாரா? வாய மூடல. மாமியாரா? மாமியாரு நல்ல மனுஷனா இருந்து என் மவளை காப்பாத்ததுக்கு உனக்கு துப்பு இல்ல? மாமியாரே, மருமவனை மதிக்கணும். ஆமா, இந்த மருமவனை மதிக்கணுமாம்ல. தூக்கி போட்டு மிதிக்கதான் செய்யணும். அன்பரசு வாயை மூடிட்டு பேசாம நில்லு. பேர பாரு, அன்பு அரசுன்னுகிட்டு. இவமெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. ஆச்சி, இனிமேல் யார் என்ன சொன்னாலும் நான் அந்த மனுஷனோட வாழவே மாட்டேன். இவர்கிட்ட நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல ஆச்சி. என் மக்கா அப்படிலாம் பேசுத. என் தங்கம், உனக்கு என்ன நாங்க எல்லாரும் இருக்கோம்ல மக்கா. உன்னை அப்படியே விட்டுருவோமா? என் செல்ல பிள்ளைல அழாத மக்கா. உங்களுக்காக தான் இந்த ஆச்சி உயிரையே கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லாத மக்கா. நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்காக. ஏத்தாடி, இந்த குடிகார பையலுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு நான் ஆரத்தி தட்டையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமா பாரதி பாட்டியோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாவம் வசந்தி அழகை பார்த்தா எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. என் நல்ல பிள்ளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுது பாரு. எனக்கு பார்க்கறதுக்கு மனசெல்லாம் சங்கடமா இருக்கு பொண்ணு தாயி. ஆமா பரிமளம், எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பத்துக்க. யார் என்ன சொன்னாலும் நான் அந்த மனுஷன் கூட போய் வாழவே மாட்டேன். ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனால? கட்டுன பொண்டாட்டியை இப்படி கதற வைக்கிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்மாடி அழாத மாணி. அழகா எப்படி இருக்க முடியும்? என் வாழ்க்கையே போச்சு. இந்த மனுஷன் திரும்பி வருவாருன்னு நானும் எவ்வளவோ கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா திருந்தவே மாட்டாரு. என்னனே நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது வேற எல்லாம் இருக்கு. அம்மா என்ன பண்ண மேனகா, நானும் இவன் நல்லபடியா திருந்து எடுத்து வருவான், நம்ம வசந்தி கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இவன் திருந்தின மாதிரியே தெரியலையே. அதனாலதாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம்னு. நீங்க கேட்டீங்களா? எப்படி சுதா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க? சரி திருந்திருவேன்னு அன்னைக்கு நம்ம தலையில தான் சத்தியம் பண்ணானே. சரி அப்ப சரியாயிருவான்னு நினைச்சு ஒரு நம்பிக்கையில தான் விட்டோம். ஆனா யாரு என்ன சத்தியம் பண்ணாலும் இனிமேல் நம்பவே கூடாதுனே. வசந்தி அழகை பார்த்து எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குனே. இனிமேல் இவர் கூட போய் வாழ மாட்டேன்லானே சொல்லிட்டு இருக்கா. எல்லாருக்கும் மனசுக்கு சங்கடம் தானே. அதெல்லாம் சரி பண்ணிடலாமா மேனகா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருமா வசந்தி, எத்தனை நாள் தான் இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருப்பா? அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு வருவான், நீ பாட்டு கவலைப்பட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருப்பியா? என்னமோ இனிமேல் நான் வாழவே மாட்டேன், இந்த உலகத்திலே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன எங்க வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டு இருக்காரு? அதானே
இங்க பாருமா, பிரச்சனைக்கு பயந்து ஓடுனா அந்த பிரச்சனை நம்மள துரத்ததான் செய்யும். ஓடாத, பிரச்சனைக்கு பயந்து ஓடாத, நில்லு, எதிர்த்து நில்லு. துரத்தது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அது யமனாவே இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படவே கூடாதுமா, எதிர்த்து நில்லு. சொல்லத கேளு வசந்தி, கண்ணீரை தொட முதல்ல. நீ என்ன தப்பு பண்ணுனா இப்படி கண்ணீரை விட்டு கதறதுக்கு? அவன் குடிக்கான்னு சொல்லிக்கிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஒரு நாள் அவனை எதிர்த்து நில்லு. அண்ணனா இருந்து நான் சொல்லுதம்மா, போமா, அவனை எதிர்த்து நில்லு. அப்புறம் எல்லாம் சரியாயிருவான். சும்மா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கையை கெடுப்பானா சும்மா? யாத்தாடி எங்க ராசப்பண்ணனுக்கு பேச்ச பாரு. அந்த அண்ணன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்ட். உலகே மாயம். என் கையி அப்படி போடு. எம்மா யாரி மிதிக்கால, யாராவது எனக்கு காப்பாத்துங்க. வசந்தி என்னை விட்டுரு, அடிக்காத, மிதிக்காத. அடிக்க கூடாது, மிதிக்க கூடாதா? இல்ல இனி குடிக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டி பாம்போல இருந்தா எல்லாருமா சேர்ந்து பத்திரகாளியா மாத்திட்டு அவள. இத்தனை நாளா எனக்கு சொந்த பந்தம் யாரு இல்லன்னு நான் உனக்கு பயந்து போய் நான் இருந்தேன். இப்ப பாத்தியா எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு? ஐயா என்ன இப்படி அடிச்சு மிதிச்சு துவைக்கால. எத்தடி தென்றலா இருந்த நம்ம வசந்தி இப்ப புயலா மாறிட்டாளா? பின்ன இப்படி மாறினாதான் இவனுக்கெல்லாம் சரி. குடிக்க மாட்டேன் வசந்தி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். இனி ஒண்ணு நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். திமிரு பிடிச்சவனே, இவ்வளவு நாளா உனக்கு பயந்து இருந்ததுனால உனக்கு திமிரு விட்டு போய் கிடந்து. இனிமேல் நான் பயப்படவே மாட்டேன்ல. இந்த அடி மிதியும் அன்னைக்கே நான் உனக்கு கொடுத்திருந்தேன்னா இந்நேரம் என் நிலைமை இந்த நிலைமைக்கு ஆயிருக்காது. அடிக்காத வசந்தி, இனிமே குடிக்கவே மாட்டேன்.